இன்றைய தியானம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆதியாகமம் 5:24 மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார் அல்லவா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தான், தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான், தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதம் 28 நாளும் நீங்களும் கர்த்தரும், நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையும், நீங்களும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த ஜெப வேளையும் எப்படி இருந்தது? கொஞ்சம் இந்த நாளில் நினச்சி பார்த்து, 28 நாளும் நான் தேவனோடு சஞ்சரித்தேன், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்தேன், தேவன் விரும்புகிற வார்த்தைகளை பேசினேன், தேவன் போக சொல்லுகிற இடத்துக்கு போனேன், தேவன் சொன்னதை நான் செஞ்சேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத நான் செய்யலைன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மோடு கூட இடைபடும் என்று சொன்னால் கரங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்திருந்தால் இன்றைக்கு தயவாய் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கிருபையாய் என் மேல் மனமிறங்கும் அப்பா. நான் இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி நாளிலே நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தாம, உங்களோடு சஞ்சரிக்காம, உங்க வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, உங்க ஊழியத்தை செய்யாம ஆண்டவரே நான் இருந்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இனி நான் ஆண்டவரே ஏசாயா 43:21 படி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மகளாக மகனாக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சிருவோம். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மளை நம்பி சொல்றாருங்க கர்த்தர். அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்னோடு இருந்தார், போக்கிலும் வரத்திலும் உடன் இருந்தார், ஊழியத்தை ஆசீர்வதித்தார், வேலையை ஆசீர்வதித்தார், நான் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆகவே நான் அவரை துதிப்பேன்னு சொல்லி துதிக்கும் பொழுது அவருடைய இருதயம் களி கூறும். பிரியமானவர்களே, ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் துணை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் எந்த நோக்கத்திற்காக பூமிக்கு பரலோகத்தை விட்டு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஆகவே நிறைவேற்றும்படிக்கு பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவருக்கு துணை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு அவரை எப்படியாகிலும் வெட்கப்படுத்தணும், அவரை சிலுவையில் அறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு காரியங்களை செய்தாலும் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கல. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேலே ஆமென் ஜெயம் பெறத்தக்கதாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட இருந்து வழி நடத்தினார். உண்மையாகவே பிரியமானவர்களே, அந்த தேவனை இந்த நாள் முழுவதும் நம்ம மனதார ஸ்தோத்தரிக்க போகிறோம். எத்தனை இடங்களில் 28 நாட்கள் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாக மகிமைப்படுத்தினார். நம்ம பேச்சு, நம்முடைய மூச்சு, நம்முடைய சொல், செயல் எல்லாமே ஆண்டவருக்கு விருப்பமானதை நிறைவேற்றி இருக்கும் என்று சொன்னால் இந்த நாள் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 13:15 சொன்னாரே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு இந்த நாள் முழுதும் நாம் செலுத்த போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? 1 பேதுரு 2:9. ஒரு காலத்துல நாம இருளிலே இருந்தோம், அந்த காலத்திலே இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து அவருடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தார். புண்ணியங்களை நாம கட்டாயம் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அறிவித்தோமா? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோமே. இதை நினைச்சாலே பிரியமானவர்களே, இதை நினைச்சாலே போதும் பிரியமானவர்களே, மனதார அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6:19-20 ஆகிய 2 வசனத்தில் எழுதும் பொழுது நம்மை குறித்து சொல்றாரு.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் எழுதுறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் எங்களிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்திருந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா நேரங்களிலும் இந்த நாளிலே பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தமுள்ள ஆவியானவரை, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம தொழுது கொள்வோமானால் அவருடைய இருதயம் களி கூறும். என் மகள், என் மகன், நான் எதற்காக இந்த பூமியிலே வேறு பிரித்து புது சிருஷ்டியாக்கி என்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தேனோ அதை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே என்னை மனதார துதிக்கிறாங்கன்னு அவர் இருதயம் களி கூறும். பிரியமானவர்களே, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை பெற்று தருவார். துதிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த மாதம் முழுவதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்தது ஸ்தோத்திரம். 28 நாட்களும் உங்க வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினீர், உம்மோடு சஞ்சரிக்க வைத்தீர். ஏனோக்கை போல உமக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆண்டவரே தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை தேடும் பொழுதெல்லாம் நீர் இருக்கிறீர் என்றும் எங்களுக்கு நீர் தகுந்த பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினீரே. ரட்சகா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. எங்கள் துக்க நாட்களை எல்லாம் முடிந்து போக பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு துதி கன மகிமை செலுத்தும்படிக்கு இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை யார் யார் செலுத்துகிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவளை பெருகவே பெருகச் செய்ய போற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றிலும் குறைவு உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு இந்த கடைசி நாளிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறார்களே, அந்த ஸ்தோத்திரத்திற்கும் அந்த துதிக்கும் அந்த மகிமைக்கும் பாத்திரராகிய கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு இருந்ததுக்காய் நன்றி, ஊழியர்களோடு இருந்ததுக்காய் நன்றி, சபையோடு இருந்ததுக்காய் நன்றி, விசுவாச மக்களோடு இருந்ததுக்காய் நன்றி. காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.